பயமுறுத்தப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு இது என்ன பயனை விளைவிக்கும் என தலைவர்கள் விவாதித்தார்கள். காந்திஜி வழிமுறை நன்றாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் முடிவு பொருளற்றதாகிவிடும் என்ற கோட்பாட்டில் இன்னமும் உறுதி கொண்டிருந்தார். முடிவும் வழிமுறைகளும் ஒத்திருக்க வேண்டும். மார்ச் 2ஆம் நாள் வேறொரு பிரச்சனையை தீர்க்க வேண்டி காந்தி உண்ணாவிரதம் இருந்ததால் அவரால் காங்கிரஸ் மாநாட்டிற்கு வர இயலவில்லை. போர் மூடுவது உறுதி. இந்தியா காந்திஜியின் அகிம்சையை பின்பற்றும். காங்கிரஸில் கருத்து வேறுபாடு. சுபாஷ் சந்திர போஸ் காந்திக்கு பின்னால் நடக்கிறார். Our struggle is no doubt a non-violent struggle. But even a non-violent struggle demands an army, an organization, and machinery. நமது போராட்டம் ஐயத்திற்கு இடமின்றி அகிம்சை போராட்டம்தான். ஆனால் அகிம்சை போராட்டமும் ஒரு படையை நாடுகிறது. ஒரு நிறுவனத்தை கட்டுப்பாடுள்ள அமைப்பு செயல் திட்டங்களை சார்ந்து இருக்கிறது. போர் ஏற்பட்டால், போரில் இங்கிலாந்து ஈடுபட்டால் இந்தியா ராணுவத்தை அனுப்ப கட்டாயப்படுத்தப்படுமா? செயற்குழு இந்தியா மீது போர் திணிக்கப்படுவதை எதிர்த்தது. எல்லா குழு கூட்டங்களிலும் மீண்டும் மீண்டும் இங்கிலாந்து தோல்வியடைவதையோ அவமானப்படுத்தப்படுவதையோ விரும்பவில்லை என்றது. ஆனால் இந்தியா போரில் தலையிட வேண்டும் என்று வைஸ்ராய் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். போரிடும் நாடுகளுக்கு இடையில் போருக்கு பதிலாக அகிம்சையை பரப்புதல் மிகவும் பொருத்தமாகும் என்றார் காந்தி. 2ஆம் உலகப் போர் மூண்டது. வன்முறை வன்முறையைத்தான் வளர்க்கும். ராம்கர் என்ற இடத்தில் தலைவர்கள் சந்தித்தார்கள். நேருவும் காந்தியும் உரையாடினர். ஆசாத், பட்டேல், பிரசாத் உடனிருந்தனர். போஸ் போரிடும் வழியிலேயே அவரை பின்பற்றுவோருக்கு அகிம்சை வழி மிக கடினமானது. இந்திய தேசிய படை வன்முறை செயலுக்கு வழிகோலும். அது நாட்டை கைப்பற்றும் பேராசையாக அமையும். அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறினால் அவர்களின் பேராசைக்கு ஆட்பட்டுவிட நேரும். அப்போது உலக சகோதரத்துவத்தின் மேல் மனித குலத்திற்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்று காந்தி கூறினார். 1942 மார்ச் 22இல் இங்கிலாந்து ஸ்ரீ ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவர்களை காங்கிரஸ் தலைவர்களோடு பேச அனுப்பியது. காந்தி அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களின் துணையோடு கூட்டத்திற்கு வந்தார். அவருக்கு வயது 73. அவர்களை அவருடைய ஊன்றுகோல் என்று வேடிக்கையாக குறிப்பிடுவார். ஒரு கூட்டத்திற்குத்தான் காந்தி வந்தார். கிரிப்ஸ் சில வாக்குறுதிகளை தந்தார். படிப்படியாக எல்லாவித ஏற்பாடுகளும் போர் நின்றதும் செய்யப்படும் என்று கூறினார். காந்திஜி அதை முன் தேதியிட்ட செக் என்று கூறி அங்கிருந்து சென்றார். எழுச்சி பெறுகின்ற முஸ்லிம் லீக்கின் தலைவரான ஜின்னா அங்கிருந்தார். அறிவு சார்ந்த ராஜகோபாலாச்சாரியார், நேரு ஆகியோர் இருந்தனர். கூட்டம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதற்காக காத்திருந்தது. காந்தி இப்போது பிரிட்டிஷாரிடம் வெளியேறு என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை என்றார். வீதிகளில் வெள்ளை இணைய வெளியேறு திட்டம் இந்தியாவில் ஆரம்பமாயிற்று. ஆங்கிலேயர் கண்ணீர் புகையை பயன்படுத்தினர். இந்திய தலைவர்களை சிறைகளில் அடைத்தனர். காந்தியும் சிறை சென்றார். அவரோடு தேசாயும் சிறைக்கு சென்றார். அவருடைய சாம்பல் இங்குள்ளது. மகாதேவ தேசாய் 24 ஆண்டுகளாய் காந்திக்கு செயலாளராகவும் நண்பராகவும் இருந்தவர். சிறையிலேயே மரணத்தை தழுவினார். இந்த இடத்தில் கஸ்தூரிபாயும் அடக்கம் செய்யப்பட்டார். 1944
பிப்ரவரி 22 காந்திஜியின் மனைவி கஸ்தூரிபாய் இயற்கை எழுதினார். 62 ஆண்டுகள் இணைந்திருந்தவர்கள். அவருடைய மிகச்சிறந்த நண்பரான தாகூரும் மரணமடைந்தார். அவருடைய வாழ்வின் இறுதியில் சுதந்திரத்தோடு கிழக்கும் மேற்கும் இந்தியாவோடு இணையும் என்று தீர்க்க தரிசனத்தோடு கூறினார். நாடு நாட்டுடனும் நிறம் நிறத்துடனும் இந்தியாவானது முடிவில் உலக வரலாற்றோடு இணைந்துவிடும். அது அன்றிலிருந்து ஒரு புதிய உலக வரலாற்றை தொடங்கும். 1944 மே மாதம் 6ஆம் நாள் காந்திஜி எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்யப்பட்டார். அதுதான் அவருடைய கடைசி சிறை வாழ்க்கை. அவருடைய வாழ்நாளில் 2388 நாட்கள் சிறையில் கழித்துள்ளார். அவர் விடுதலை ஆவதை காண பலரும் காத்திருந்தனர். விடுதலை அடைந்ததும் பம்பாய் அருகில் கடற்கரையில் தங்கச் சென்றார். மகிழ்ச்சியான கடந்த காலம், மனைவி, நண்பர் ஆகியோரின் மரணம், இந்தியாவில் வன்முறையின் பெருக்கம், முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிராக மாறுதல், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறியது ஆகியனவெல்லாம் நிகழ்ந்த போதும் அவர் இன்னமும் தொடர்ந்து உண்மையை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்மையை தேடுபவருக்கு மிக முக்கியம். பிரார்த்தனை கூட்டங்களை கூட்டினார். கற்களால் கட்டப்பட்ட கோவில்களை விட நமது உடம்புதான் உண்மையான கோவில் என்றார். அவர் ஜின்னாவின் வீட்டிற்கு சென்றார். ஜின்னா அவரை நாடி வரவில்லை என்றாலும் அவர் ஜின்னாவை நாடி சென்றார். இந்தியாவின் பிரிவினையை நோக்கி ஜின்னா சென்றார். ஒற்றுமையின் பலத்தையும் ஒற்றுமையின்மையின் பலவீனத்தையும் காந்திஜி சுட்டிக்காட்டினார். இந்தியா அதை முயற்சி செய்யட்டும் என்றார். இங்கிலாந்து புதியதொரு பிரதிநிதிகள் குழுவை அனுப்பியது. இதில் அலெக்சாண்டர் பிரபு, சர் ஸ்டாஃபோர்டு கிரீப்ஸ் மற்றும் இந்திய அரசின் செயலராக இருந்த லார்ட் பெத்திக் லாரன்ஸ் ஆகியோர் பல்வேறு பகுதிகளை காண இந்தியாவிற்கு வந்தார்கள். டாக்டர் அம்பேத்கர், இந்திய தலைவர்கள், முகமது அலி ஜின்னா, சுயேட்சையாளர்கள், சீக்கியர்கள், காந்தி, வைஸ்ராயின் அரண்மனைக்கு வெளியில் இந்தியா காத்திருந்தது. சுதந்திரம் கிடைக்குமா அல்லது சுதந்திரம் ஒரு மாயத் தோற்றமா? காங்கிரஸ் தலைவர்கள் ஆசாத், நேரு. கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. லார்ட் வேவல் வைஸ்ராய் முன்னால் நிற்கிறார். ஆனால் எந்த திட்டமான முடிவும் எடுக்கப்படவில்லை. கோடை தலைநகரமாகிய சிம்லாவில் நடைபெறும் உச்ச கூட்டத்திற்கு காங்கிரசும் முஸ்லிம் லீகும் அழைக்கப்பட்டன. ஆசாத் அங்கிருந்தார். கிரிப்ஸ், பட்டேல், முஸ்லிம் லீகிற்காக ஜின்னா மற்றும் நேருவும் அங்கிருந்தனர். 1946 மே மாதம் இந்த கேபினட் குழு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடையும் திட்டம் ஒன்றை முன்வைத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதைத்தான் பிரிட்டிஷ் அரசு செய்ய முடியும் என்று காந்தி நினைத்தார். காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இதற்கு ஒத்துவரவில்லை. பம்பாயில் அகில இந்திய காங்கிரஸ் பிரிட்டிஷாரின் திட்டத்தை, சுதந்திரமான அரசியல் நிர்ணய சட்டத்தை ஒத்துக்கொள்வது பற்றிய விவாதத்தை தொடங்கியது. காந்தி அமர்ந்து நூற்றுக் கொண்டிருந்தார். அவர் பிரிட்டிஷார் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் சுதந்திரமான சட்டசபை மூலம் முயற்சிக்கலாம் என்று பேசினர். 1946 ஆகஸ்ட் 12 லார்ட் வேவல் ஜவஹர்லால் நேருவை புதியதொரு ஆட்சியை நிறுவ கேட்டுக் கொண்டார். நாட்டின் தலைவராக இருந்து அவர் எல்லையில் உள்ள படையை பார்வையிட்டார். இந்தியாவின் அணிகலன் நேரு நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்தினார் காந்தி. ஜவஹர் என்றால் அணிகலன் என்று பொருள்.
காந்தி 3ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். வன்முறை கலகங்கள் ஏற்பட்டன. முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒருவரை ஒருவர் கொன்றனர். காந்தியின் இதயம் நொந்தது. மக்களிடம் அவர் நேரடியாக பேச விரும்பினார். அது அபாயகரமானது. வெறிப்பிடித்த இந்துவோ முஸ்லிமோ ஒரு குண்டால் கத்தியால் அவரை கொன்றுவிடலாம். முஸ்லிம்களின் நண்பனாக நான் அவர்களிடம் செல்வேன். அவர்கள் விருப்பப்படி என் உயிர் அமையட்டும். மனிதர்கள் நிரந்தரமாக தீயவர்கள் அல்லர் என்பதை அவர் நம்பினார். மனித செயல்பாடுகள் அதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அவர் நவகாலிக்கு 80 விழுக்காடுகள் முஸ்லிம்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு கால்களில் செருப்பின்றி பயணம் செய்தார். ஒவ்வொரு கிராமமாக தன் பயணத்தை மேற்கொண்டார். முஸ்லிம்களோடு தங்கினார். அவர் 77 வயதிலும் அமைதி ஏற்படுத்த ஓடோடி வந்தார். 80 விழுக்காடுகள் இந்துக்கள் இருக்கும் பீகார் பகுதிக்கு சென்றார். ஒவ்வொரு நாள் காலையிலும் 4 மணிக்கு எழுந்து 4 மைல்கள் நடந்தார். அப்துல் கபார் கான் அவருடன் சென்றார். எல்லா இடங்களிலும் இறப்பின் அடையாளமும் வெறுப்பும் காணப்பட்டன. ஆயினும் அவர் தொடர்ந்து தன் பயணத்தை மேற்கொண்டார். அவர் முஸ்லிம்களோடு தங்கினார். அவர் இந்துவாக இருக்கவில்லையா? நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இந்து, கிறிஸ்துவன், புத்த மதத்தினன், நான் ஒரு பார்சி என்று கூறுவார். பிரார்த்தனை கூட்டத்தில் பைபிள், குரான், கீதை ஆகியன படிக்க கூறுவார். வன்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னால் முதலில் என்னை அழித்து விடுங்கள் என்று எச்சரித்தார். பிரதம மந்திரி அட்லியுடன் பேச்சுவார்த்தை நடத்த இதற்குள் நேருவும் ஜின்னாவும் இங்கிலாந்துக்கு சென்றனர். ஜின்னா பாகிஸ்தான் முஸ்லிம் மாநிலமாக அமைய வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். நேரு திரும்பினார். முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே அரசியல் சுய நிர்ணய சபை கூடியது. தத்துவ ஞானியான ராதாகிருஷ்ணன், நேரு போன்ற தலைவர்கள் எல்லோரும் கையெழுத்திட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. மவுண்ட் பேட்டனும் லேடி மவுண்ட் பேட்டனும் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்த வந்தனர். பாதுகாவலர்கள் அணிவகுத்து நின்றனர். கூட்டம் மகிழ்ச்சியில் திளைத்தது. இந்தியா விடுதலை அடைந்து விட்டது. சுதந்திரம் வந்தாயிற்று. வைஸ்ராய், லேடி மவுண்ட் பேட்டன், மகமை நாட்டின் பிரதிநிதிகளாகிய இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இதை சாதித்தவர்கள் வீதிகளில் புன்சிரிப்போடு வலம் வந்தனர். இந்தியாவும் இங்கிலாந்தும் நண்பர்கள் என மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். காந்தி திட்டமிட்ட அகிம்சைக்கு கிடைத்த முதல் வெற்றி. இந்த மக்கள் தாம் காந்தியை பின்பற்றியவர்கள். மனித ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்தது. குண்டுகளையும் ஆகாய விமானங்களையும் விட சக்தி வாய்ந்தது என்று நம்பினார்கள்.